அதான் உம்முன்னு நிக்கிறானே, அதுலயே தெரியலையா? வழக்கம் போல கால் தரையிலேயே படாம தான் வந்திருக்கான். குடிச்சிட்டு வந்தியா? சும்மா லைட்டா. ஓ லைட் என்னன்னு எனக்கு தெரியாதா? அந்த கர்மத்தை தான் குடிக்க வேண்டாம் நான் சொல்றேன்னா கேக்குறியா நீயே? ஒரு நாள் நல்லா இருக்கிற, இன்னொரு நாள் இப்படி பண்ற. சாவி எங்க வச்சேன்னு கூட தெரியாம இருக்கிற. இல்லப்பா, எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. குடி இப்படித்தான் நிதானத்தை கெடுக்கும், மூளையும் அலங்கடிக்கும், அப்புறம் வாழ்க்கையவே கெடுத்துடும். சொன்னா கேட்க மாட்டேன்ல. இனிமேல் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற பழக்கத்தை வச்சுக்காத. அப்படியே குடிச்சாலும் வெளியவே படுத்துக்க. மீனா, நீ தான் அவனை பார்த்து திருத்தணும். யாருங்க இவளா? இவன் இப்படி இருக்கிறது தான் நல்லதுன்னு இவன் நினைப்பா. அப்பதானே இவன் நினைச்சதெல்லாம் நடத்திக்க முடியும். இப்போ உன்னை கேட்டாங்களா? மீனா, இவனை இப்படியே விட்டா மாற மாட்டான். இனிமேல் குடிச்சிட்டு வந்தானா கதவை திறக்காத. நீ ஸ்டடியா இருக்கணும், இல்லைன்னா இவன் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பான். சரிங்க மாமா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். சாவி உள்ளதா இருக்கும், நான் போய் பார்க்கறேன். சாவி இங்கதான் இருக்கு. கிடைச்சதா? நைட்டு கிச்சனுக்கு வந்தீங்கல்ல, அங்க வச்சுட்டு போயிருப்பீங்க. கிச்சனுக்குலாம் நான் வரவே இல்லை. நீ நிதானமா இருந்தா தாண்டா உனக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். இன்னைக்கு சாவியை மறந்த, நாளைக்கு காரையவே மறந்துட்டு வருவ. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? என்ன விளையாடுறீங்களா? நான் ஒன்றும் ஃபுல் போதையிலலாம் வரல. என்ன நினைச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கிச்சன் பக்கமே வரல. என்னை சாப்பிட சொன்னேன், நான் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே போய் படுத்துட்டேன். சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத. புரியுது, சாவியை நீ தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கிற. நான் குடிச்சிட்டு வந்தேன், அப்பாட்ட மாட்டி ஒன்று அதானே? நல்லா நடிக்கிற. நான் ஒன்னும் மாட்டி விடணும்லாம் சொல்லல. இனிமே நீங்க குடிக்காம வரணும் தான் நான் அப்படி செஞ்சேன். அடிக்கடி குடிச்சா உடம்புக்கு என்ன ஆகுறது? என்னவோ ஆயிட்டு போட்டோம். என் பொண்டாட்டி நான் சொல்றது கேட்க போறதுலேன்னு தெரிஞ்சு போச்சு. மனசே உடஞ்சி போச்சு. இதில் உடம்பு நல்லா இருந்து என்ன ஆகும்?